தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் விவேக் தன் குடும்பத்துடன் ஒரு புதுமையான முயற்சியை மேற்கொண்டார். கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க அவர்கள் ஒரு நிலத்தடி வீட்டை உருவாக்க முடிவு செய்தனர். பாரம்பரிய முற்றம் வைத்த வீடுகளைப் போலன்றி இந்த வீடு தரையிலிருந்து 10 அடி ஆழத்தில் அமைந்திருந்தது. விவேக்கின் மனைவி செல்வி மற்றும் மகன் கவின் ஆரம்பத்தில் அச்சப்பட்டாலும் உள்ளே சென்றதும் வியந்து போயினர். வெளியே வெயில் 40 டிகிரி செல்சியஸாக இருந்தபோது உள்ளே இயற்கை குளிர்ச்சியுடன் 25 டிகிரி செல்சியஸ் நிலவியது. மேலே இருந்த கண்ணாடி கூரை வழியாக சூரிய ஒளி வீட்டின் மையப் பகுதியை வெளிச்சமாக்கியது. சுவர்கள் களிமண் மற்றும் சுண்ணாம்பால் பூசப்பட்டிருந்தன. இரவு நேரங்களில் நிலத்தடியில் அமர்ந்து மேலே உள்ள நட்சத்திரங்களை பார்ப்பது கவினுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்வது ஒரு வரம் என்று செல்வி மகிழ்ந்தார். மின்சாரமில்லாமலே குளுமையாகவும் அமைதியாகவும் இருந்த அந்த வீடு அக்குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான குகையாக மாறியது. நவீன வசதிகளுடன் கூடிய அந்த பழங்காலத்து நிலத்தடி வாழ்க்கை அவர்களை பூமி தாயின் மடியில் உறங்கச் செய்தது.